ஹாய் ஆல், வணக்கம். தமிழ் ஃபுட் டைம் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் ஒரு டேஸ்டியான வாழைக்காய் கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு 50 கிராம் பொட்டுக்கடலை எடுத்து அதை மிக்சியில் அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நைஸாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ 2 பெரிய வாழைக்காவை 3ஆக கட் பண்ணி நான் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஸ்ட்ரீம் பண்ணி எடுக்க போகிறேன். வாழைக்காய் வைக்கிறப்ப அதில் ஒரு சின்ன கோடு மாதிரி அந்த தோல் மேலே நம்ம போட்டு வைக்கலாம். அப்போ தான் அது வெந்ததுக்கப்புறம் அந்த தோல் உரிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம இட்லி தட்டிலையும் வச்சு எடுத்துக்கலாம். 10 to 15 நிமிஷம். குக்கரில் வைக்கிறதா இருந்தால் 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வாழைக்காய் நல்லா வெந்திருக்கு. அதை எடுத்து ஒரு தட்டில் வச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு கோடு மாதிரி போட்டிருந்தோம் இல்லையா, அதுலேருந்து இப்படி தோலை ஈஸியாக உரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம கோலா உருண்டைக்கு தேவையான மசாலாவை வறுத்து அரைச்சிக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கசகசா ஆட் பண்ணிக்கலாம். கசகசா எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம் இது எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது வதங்குறப்ப 1 டீஸ்பூன் உப்பு, மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அந்த மசாலாவை நம்ம ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். வாழைக்காவை எல்லா தோலையும் உரித்து எடுத்துட்டு அதை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் நல்லா ஒரு ஸ்மாஷர் வச்சு நீங்கள் நல்லா ஸ்மாஷ் பண்ணியும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஆறின மசாலாவை நான் மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். அதோட ஒரு 1 டீஸ்பூன் இல்லை ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம பொடியாக நறுக்கி வச்ச வாழைக்காவையும் இதில் ஆட் பண்ணி மிக்சியில் நல்லா பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சிக்கலாம். தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ நம்ம அரைச்ச விழுத ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்ச பொட்டுக்கடலை மாவையும் இதில் ஆட் பண்ணி அதை நல்லா நம்ம பைண்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். அப்போ உங்களுக்கு நம்ம அரைச்சி வச்ச விழுது இன்னும் கொஞ்சம் திக்காக ஆகும். நம்ம பால் ஷேப் ரோல் பண்ணி எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாழைக்காய் கோலா உருண்டை எண்ணெயில் போடுறதுக்கு ரெடியாக இருக்குது. இதை 2 கையிலையும் நல்லா எண்ணெய் தேய்ச்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் கண்டிப்பாக தேய்க்கணும், இல்லைன்னா உங்களுக்கு அந்த உருட்டுறப்ப கையில் ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகள்லாம் நம்ம கையில் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சி இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம்.
இப்போ எல்லா உருண்டையும் நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறம் எண்ணெய் காய வச்சுட்டு ஒரு 5-6 உருண்டைகளாக போட்டு நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியம் டு ஹையில் ஃப்ளேமை வச்சுக்கலாம். நமக்கு இந்த கோலா உருண்டை பொரிச்சு எடுக்கிறதுக்கு கம்மி நேரம் தான் ஆகும். ஏன்னா நம்ம வாழைக்காவை ஏற்கனவே வேக வச்சு எடுத்திருக்கோம், மசாலாவையும் நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கோம். ஸோ கொஞ்சம் ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி எல்லா சைடும் நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். அப்போ தான் எல்லா சைடும் ஈவனாக ஃப்ரை ஆகும். நல்லா இந்த பால் வந்து எண்ணெயில் மூழ்கிற அளவுக்கு நீங்கள் எண்ணெய் ஊற்றி பண்ணணும். அப்போ தான் இது நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக வரும். போட்ட உடனே நம்ம கரண்டி வச்சு கிளறக்கூடாது. ஒரு 2-3 நிமிஷம் கழித்து இப்படி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக கிளறி விட்டுட்டே இருந்தோன்னா எல்லா சைடும் ஈவனாக உங்களுக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. பாருங்கள், கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் செம்ம எம்மியாக வாழைக்காய் கோலா உருண்டை ரெடி. கண்டிப்பாக இதை செஞ்சுட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய இந்த மாதிரி டேஸ்டியான குக்கிங் வீடியோஸ் எல்லாமே நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக எல்லாத்தையும் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.